ஹதீஸே குதிசியிலே ஒரு சம்பவம் வருகிறது. நாளை கியாமத்து நாளிலே மனிதர்கள் ஒன்று கூடப்பட்ட இடத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அடியார்களை பார்த்து கேட்பானா. எப்படி கேட்பான் என்று சொன்னால், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்பான். உடனே அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நீதானே எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் படைத்தவன், நான் எப்படி உன்னை நோய் விசாரிப்பது? நோய் எங்களுக்கு தானே வரும், உனக்கு எப்படி நோய்? எங்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவனே நீதானே என்பதாக அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் சொல்வான். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு இடத்தில் என் அடியான் நோய்வாய்ப்பட்டு அவனுடைய வீட்டிலே நீண்ட காலம் நோயிலே கிடந்தான், அவனை சென்று நீ நோய் விசாரித்திருந்தால், அவனிடத்தில் அவனுடைய உடல்நிலையை பற்றி நீ நலம் விசாரித்திருந்தால், அந்த இடத்தில் என்னை நீ பார்த்திருப்பாய் என்பதாக அல்லாஹ் அந்த அடியானிடத்தில் சொல்வான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்வானா, நான் அன்னைக்கு பசித்திருந்த எனக்கு நீ உணவை கொடுக்கவில்லை என்பதாக இந்த மனிதன், யா அல்லாஹ், எங்களுக்கு ரிசுக்கை தந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த உலகத்தில் செழிக்க வைத்தவனே நீதான், வாழ்வாதாரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் படைத்தவன் நீதான், நாங்கள் எப்படி உனக்கு உணவளிப்பது என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்ட மனிதனை பார்த்து சொல்வானா, நீ அன்றே பசியின் காரணத்தினால் என் அடியான் உன்னுடைய வீட்டினுடைய கதவை தட்டினான், தட்டுகின்ற பொழுது திறந்து அவனுடைய பசியை நீ போக்கி அவனுடைய முகத்திலே நீ சிரிப்பை காட்டியிருந்தால், அந்த சிரிக்கின்ற முகத்திலே என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்வான்,